கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 36 அதிகாரம் 26 வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கு ஏற்றபடி நம்மை சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதாவது இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் அநேக பாவங்களின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தகாரமான பாவ இருளிலே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த நம்மை தேவன் நம்மை சந்தித்து அவர் நம்மை ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார். அப்போது நவமான இருதயம், நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து அந்தகாரப்பட்டு கடினப்பட்டிருந்த அந்த நாட்களிலே தேவன் நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை கட்டளையிட்டு, தேவனுடைய ஆவியை, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, பாவங்கள் செய்யும் பொழுது மனசாட்சி இல்லாமல் இருதயம் கல்லாகிவிடும். எதை செய்தாலும் நல்லது என்று தான் தோன்றும். கொடூரமான குணங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை நம் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளிலே வாழும் பொழுது நாம் சமாதானம் இழந்து நம் மனம் போன போக்கிலே வாழுகிறோம். அப்பொழுது நாம் மிகவும் ஒரு துக்கமான ஒரு அந்தகாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் நமக்கு அவருடைய பெரிய தயவினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய வெளிச்சத்துக்கு வரவழைத்தார். மட்டுமல்ல, அவருடைய ஆவியை நம் இருதயத்திலே கட்டளையிடுவாராம். 27 வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். தேவனுடைய ஆவி நம்மில் வரும்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். அப்பொழுது என்ன நடக்கும்? கீழே உள்ள வசனங்களிலே அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். 33 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அப்பொழுது பாழாய் கிடந்தவைகள் எல்லாம் பயிரிடப்படும். தேவன் நம்மை குடியேற்றுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். பாவத்தின் அந்தகாரத்தில் இருந்த நம்மை தேவன் நேசித்தார், நம்மை விடுவித்தார், நம்மை சுத்திகரித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். இந்த தேவனை இன்னும் நேசிப்போம், இன்னும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்து புதிதான ஆவியை, உம்முடைய ஆவியை எங்களிலே கட்டளையிட்டு கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக சதையான இருதயத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதித்து குடியேற்றுவிக்கிற தேவனாக, பாழானதை கட்டுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.